வாங்க மக்களே, மேங்கோ ரைஸ் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். சம்மர் வந்துட்டாவே எல்லா வீட்லேயும் மேங்கோ ரைஸ் பிரபலமாக இருக்கும். அதுக்கு ஒரு மாங்காய் தோலோடு சீவி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. சீரகம் கொஞ்சம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, நெக்ஸ்ட் ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலை. ஆல்ரெடி வறுத்துருக்கிறதுனால நான் கடைசியாக பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், நம்ம தோலோடு சீவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தோலோடு சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு தட்டு போட்டு மூடி விட்டு எடுத்துருங்க. மாங்காய் நல்லா அந்த தோலெல்லாம் வெந்துட்டுருக்கும். இப்போ பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. தோலோடு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு தான் சேர்ப்பாங்க. நம்ம தோலோடு தான் சேர்த்திருக்கோம் மாங்காய். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சூடான ஒயிட் ரைஸ் நம்ம சேர்த்திக்கிறோம் மாங்காய் கூட. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்தி கலந்து விடுங்க. பாருங்கள் டெக்ஸ்சர் கலர்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு மேங்கோ ரைஸு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் மேங்கோ ரைஸு. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முக்கியமாக எங்கள் பாப்பா விரும்பி சாப்பிட்டா அந்த மேங்கோ ரைஸு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ ரைஸ் வீட்டில் எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.